எவ்வளவு வெயிட் லாஸ் ஆயிருக்கு? 10 kgs. 65லேருந்து 55 வந்தேன் சார். இது எவ்வளவு மாசமா இந்த டயட் ஃபாலோ பண்ணுறீங்க? சார் ஒரு 6 to 8 months. இப்போ ஆவரேஜா இது ஓவர் வெயிட் ஒன்றும் இல்லை, அப்புறம் ஏன் 10 கிலோ வரைக்கும் குறைக்க ட்ரை பண்ணுறீங்க? லைக் ஃபேஸ் ஃபேட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, அதுக்காக தான் நான் மெயினாக பண்ணேன். அதுக்கு ஃபிட்னஸ்னு பேரை வைக்காதீங்க தயவு செஞ்சு, அது உங்கள் அழகுக்காக மட்டும்தான் பண்ணுறீங்க. ஃபிட்னஸ்ன்றது அது கிடையாது. நியானால ஷோ பண்ணதை பற்றி லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தோம். ரெண்டாவது நெகட்டிவான விஷயம் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ வந்து ஒருத்தவங்க வந்து டயட் இருந்திருக்காங்க, வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹெல்த்தியாக இருந்தால் பார்க்கறதுக்கு வந்து நல்லா இருக்கும், ஸோ ஷேப்பாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் வெயிட் லாஸ் பண்ணேன் அப்படின்றத சொன்னாங்க. எஸ் ட்ரூ, மேக்ஸிமம் ஆஃப் விமென்ஸ் வந்து நல்ல ஷேப்பை மெயின்டைன் பண்றது தான் வெயிட் லாஸ் பண்றாங்க. பட் ஆனா அதுல பெரிய நல்ல எஃபெக்ட் இருக்கு. ஸோ அதை பத்தி யாருமே சொல்லலையே. ஆக்சுவலி நம்ம வந்து கரெக்டான வெயிட்ல இருந்தோம், நல்ல வெயிட் லாஸ் பண்ணி கரெக்டான வெயிட்ல இருந்தோம் அப்படின்னா நிறைய டிசீஸை தவிர்த்துக்க முடியும். என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டயபெட்டிஸா இருக்கட்டும், உங்களுக்கு சக்கரை நோய் வராம தவிர்த்துக்கலாம், பிபியா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து உங்களுக்கு சீக்கிரமா வராம தவிர்த்துக்க முடியும். அதே நேரத்துல இன்ஃப்ளமேஷன் பாடியில கம்மியாகும். ஸோ இன்ஃப்ளமேஷன் கம்மியாகிறது மூலயமா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கா இருக்கட்டும், ஜாயிண்ட் இஷ்யூஸா இருக்கட்டும், இது மாதிரி நிறைய விஷயத்தை நம்ம தவிர்த்துக்க முடியும். கரெக்டான கைடன்ஸோட ரைட் அமௌண்ட் ஆஃப் புரோட்டீன், நியூட்ரிஷன் இது எல்லாமே வச்சு எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஹெல்தியா தான் வெயிட் லாஸ் பண்ணுவீங்க. இதனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ இதை பத்தி யாருமே சொல்லல.